வீட்டில் தம்பிக்கு கல்யாணம் வரப்போகுது. அந்த கல்யாணத்துக்கு பர்ச்சேசிங்காக ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு பட்டு எடுக்கலாம் அப்படின்னு தான் முகூர்த்த பட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அங்கே திருநெல்வேலியில் இருக்கிற போத்தீஸ்க்கு தான் போயிருந்தோம். பட்டு அங்கே நிறைய கலெக்ஷன் நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா பொண்ணு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னனால அந்த கலர் மட்டும் பர்டிகுலராக பார்த்தோம். பார்த்துட்டு எந்த இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். என்ன கலர் எடுத்துருப்பேன்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கல்யாண விளாக்ல நீங்களும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டு எடுத்ததுக்கு அப்புறம் சரி செகண்ட் பட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா செகண்ட் பட்டு போயிருந்தோம். நாங்க போன நேரமோ என்னமோ தெரியல, போலீஸ்ல செம கூட்டம். அது மட்டும் இல்லாம நிறைய கலெக்ஷனும் இல்லை, எங்களுக்கு நிறைய பிடிக்கவும் இல்லை. அதனால பொண்ணுக்கு மட்டும் இங்க எடுத்துட்டு நாங்க வேற ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். செல்வராணி அப்படின்னு நியூவா ஓபன் பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலியில இருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கதான் போய் நாங்க எங்களுக்கு எல்லாம் எடுத்திருந்தோம். போத்தீஸ்ல எடுத்தது மட்டும்தான் என்னால கவர் பண்ண முடிஞ்சது. மற்ற இடத்துக்குலாம் போனது எதுவுமே கவர் பண்ணல. செகண்ட் பட்டு இந்த கிரீன் பட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா நாங்க என்கேஜ்மெண்ட் பட்டு இந்த மாதிரி தான் எடுத்துருந்தோம். அதனால இதை நாங்க எடுக்கல. சரி வேற ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம நார்மலா பாக்குறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தது எங்களுக்கு இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி செகண்ட் பட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் இந்த பட்டையை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.